வணக்கம். கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஆரம்பித்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு. உப்பு தட்டுப்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை காவலாளியின் காதை கடித்த நபர். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரையானார்கள். ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் குறித்து கருதினால் கருத்து தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் விநியோகத்திற்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பிலிடப்பட வேண்டும். ஏனெனில் இவ்வாறு பணத்தை வைப்பிலிடும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. மேலும் உள்ளூர் சந்தையில் கொள்வனவு செய்யும் அளவுக்கு உப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்படக்கூடிய உப்பு தட்டுப்பாட்டை போக்குவதற்காக 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 15 வருடங்களின் பின்னர் இலங்கையில் பொது பாவனைக்காக உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நாட்டு மக்களின் உப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஹம்பாந்தோட்டை, புத்தளம், மன்னார், அலிமங்கட மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள உப்பளங்களில் இருந்து உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. அதன்படி நாட்டின் வருடாந்த உப்பு தேவை 1,80,000 மெட்ரிக் டன்களாகும். இதில் 50% பொதுத்துறை நிறுவனமும் 50% தனியார் துறையும் உற்பத்தி செய்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி 2 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் உப்பு உற்பத்தி கணிசமாக குறைவடைந்துள்ளது. 70% உப்பு உற்பத்தி செய்யப்படும் ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான அதிக பருவத்தில் மழையுடன் கூடிய மோசமான வானிலையே இதற்கு முக்கிய காரணம். இதனால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்பார்த்த உப்பு உற்பத்தியை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதற்கு தீர்வாக 30,000 மெட்ரிக் டன் அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மது போதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மது போதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து 35 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவற்றுறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக
முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் இவ்வாறான குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு 5 ஆண்டுகால அவகாசம் போதுமானது அல்ல என ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட காலத்தை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் அரிசிக்கு 65 ரூபாய் வரி அறவிடுவது நியாயமற்றது எனவும் சந்தையில் அரிசி விலையை குறைக்க வேண்டுமாயின் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. அரிசி உற்பத்தியாளர்களே அரிசியின் விலையை இன்றும் தீர்மானிக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். இந்திய விலைக்கு அமைய 1 கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை நாணய அலகில் 150 ரூபாவை செலவிடுகிறார்கள். அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் அரிசிக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. வரி உள்ளடங்கலாக 1 கிலோகிராம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகர்கள் 215 ரூபாவை செலவிட நேரிடும். இவ்வாறான நிலையில் அவர்களால் எவ்வாறு 220 ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு கையிருப்பு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் வாகன இறக்குமதி தொடர்பில் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அப்பால் வெளிநாட்டு கையிருப்பை கட்டியெழுப்புவதில் மத்திய வங்கி வெற்றியீட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் வாகன இறக்குமதி அவசியமான ஒன்று எனவும் வாகன இறக்குமதி அதிகமாக நடந்தால் வரி விதிப்பு போன்ற நடவடிக்கைகளின் மூலம் அதனை கட்டுப்படுத்தும் திறன் அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனியார் வாகன இறக்குமதிக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதியில் இருந்து அனுமதி வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த கர்தினால் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது எங்களுக்கு தெரிவிக்கிறது என்றார். அரசு படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்வதாக தெரிகிறது. விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்கள் எங்களுடன் நடத்திய உரையாடல்களில் இருந்து இது தெளிவாகிறது என அவர் வலியுறுத்தினார். எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றவுடன் கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு விஜயம் செய்தார். அங்கு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து புதிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஆரம்பித்துள்ள எரிபொருள் தட்டுப்பாடு. உப்பு தட்டுப்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை காவலாளியின் காதை கடித்த நபர். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரையானார்கள், ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிப்பு.
வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் குறித்து கருதினால் கருத்து. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.